வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் உங்க மேல பார்த்தீங்கன்னா உயிருக்குயிரான காதல் வச்சிருக்காங்கன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு தான் பார்க்க போறோம். கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஒரு ஆண் உங்களை உயிருக்குயிராக விரும்பினால் மட்டும்தான் நீங்கள் அவர்களை தவிர்த்துட்டு வேறு எந்த ஒரு ஆணிடம் பேசினாலும் அதிக அளவில் கஷ்டப்படுவார்கள். இப்போ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இப்போ பெருசாலாம் யாரும் தன் கூட இல்லை பேசல அப்படின்றதெல்லாம் கஷ்டப்படலை. ஆனால் உண்மையா ஒரு ஆண் உங்களை விரும்புறாங்க அப்படின்ற போது, உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்கன்ற போது, நீங்க அவங்கள தவிர்த்துட்டு வேற ஒருத்தவங்க பேசுறீங்க அப்படின்னாலே அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். பட் இது ஒரு உண்மையான விரும்பக்கூடிய ஆணுக்கு மட்டும்தான் நடக்கும். இங்க இருக்கக்கூடிய சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உண்மையா விரும்புற மாதிரியே ஆக்டும் பண்றாங்க. ஸோ அதனால உங்க லைஃப்ல நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆண் உங்களிடம் உயிருக்குயிராக விரும்பினார்கள் என்றால் நீங்கள் எப்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, லைஃப்ல இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துல எப்போதும் எல்லோரும் ஆசைப்படக்கூடிய விஷயம், எனக்காக எப்போது இவங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, எனக்காக இவங்க எப்போதும் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக நீங்க எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்தாலே போதுங்க. அவங்க லைஃப்ல அதை விட சந்தோஷமான விஷயம் வந்து வேற ஒண்ணுமே இருக்காது. ஸோ நீங்க லவ் பண்ற அந்த ஒரு பையனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க உங்களை உயிருக்குயிராக காதலிப்பாங்க. ஒரு ஆண் உங்களை உயிருக்குயிராக காதலித்தால் மட்டும்தான் உங்களுடைய மனதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையானதை செய்தும் கொடுப்பார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் பார்த்தீங்கன்னா உங்க மேல உண்மையான அன்பு, அந்த உயிருக்குயிரான காதல் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாதான் அவங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்த செய்தும் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்தே ஆகும். நீங்க பார்ப்பீங்க. ஒரு ஆணுக்கு காதல் வருவதற்கு பல நாட்கள் தேவையில்லை. ஒரு ஆணுடைய காதல் ஒரே நாளில் அவருடைய மனதில் வந்துவிடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் யோசிக்கக்கூடிய விஷயமும் கேள்வியும் என்னன்னா, ஒரு நபருக்கு காதல் வருவதற்கு பல நாள் ஆகுது, தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காதல் அப்படின்ற ஒரு விவகாரத்தை வச்சு பார்க்கும்போது நிச்சயமா சொல்ல முடியுங்க, ஒரு ஆணுக்கு காதல் வருவதற்கு ஒரு நாளே போதுமானதுங்க. இவங்க எப்போதுமே அந்த ஒரு காதலுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஒரு ஆண் உங்களிடம் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் என்றால் அன்பிலும் சரி மனதளவிலும் சரி அவர்கள் உங்களை அதிக அளவில் நம்புகிறார்கள் என்றுதான் அர்த்தம். உண்மையை சொல்லணும்னா, ஒரு ஆண்கள் எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டுலாம் அழவே மாட்டாங்க. அப்படி கண்ணீர் விட்டு ஒரு ஆண் அழுறாங்க அப்படின்ற போது நிச்சயமா சொல்ல முடியுங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உங்ககிட்ட வந்து ஒரு ஆண் அழுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, உங்களை எந்த அளவுக்கு உண்மையா விரும்புறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு உங்களை நம்புறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா நல்லதா இருக்கும். தேவைக்காக பழகும் ஆண்கள் உங்களிடமிருந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை தன் அடைவதற்கு முயற்சி செய்வார்கள், உங்களுடைய எதையும் செய்ய மாட்டேன் என்று. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் உங்களிடம் தேவைக்காக பழகிறாங்கன்ற போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க எப்போதும் முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் அவங்க கிட்ட கேட்டாலும் சரி, அவங்களுக்காக இதை எனக்காக பண்ணுன்னு சொல்லி கெஞ்சினாலும் சரி, அவங்க அவங்களுடைய தேவைக்காக என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒரு ஆண் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பொறுத்து பொறுத்து போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் மட்டும்தான் போதும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல வாழ்றீங்கன்ற போது அந்த ஆணுக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எரிச்சலை கிளப்பும், கோவத்தை கிளப்பும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பை கூட ஏற்படுத்தலாம், பேசாம போகலாம், டென்ஷன் ஆகலாம். ஆனா என்ன பண்ணாலும் எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆண் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போவாங்க. உங்ககிட்ட மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த அன்பை பாசத்தை காமிப்பாங்க. இதுதான் ஒரு உண்மையான காதல். எந்த ஒரு ஆண் உங்களுக்காக நீங்கள் பேசாவிட்டாலும் கூட நீங்கள் எப்போ வந்து பேசுவீர்கள் என்று காத்திருக்கிறார்களோ அவர்கள் உங்கள் மீது உயிருக்குறான அன்பை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நீங்க பேசுறீங்கனாலும் சரி ரொம்ப பொறுமையா காத்திருந்து நீங்க எப்போ வந்து பேசுவீங்கன்னு உங்களுக்காக நிற்கிறாங்களோ அந்த ஒரு ஆண் உங்க மேல உயிருக்குறான காதலை வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தங்க பேசுவாங்கன்னு நம்ம டைம் வச்சு பேசுறோம் பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா அது ரொம்பவே முக்கியமானதுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கிடைக்கிறது கஷ்டம். அதை புரிஞ்சுக்கோங்க.
மற்றவர்கள் சொல் பேச்சு கேட்டு உங்களை எப்போதும் தப்பாகவும் தவறாகவும் நினைப்பாதவன் உங்கள் மீது நம்பிக்கையும் காதலையும் அதிகம் வைத்திருக்காரு என்றுதான் அர்த்தம். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, இந்த ஃப்ரெண்ட்ஸு இல்லை தெரிஞ்சவங்க மற்றவங்கலாம் சொல்றதை கேட்டு அவங்க சொன்னா அது சரியா தான் இருக்கும், அவங்க உண்மையை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பியே வாழ்க்கையில பெருசா ஏமாந்து போறீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா கண்டிப்பா அது உங்க லவ் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணும். தேவையில்லாத விஷயங்கள்னால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமும் கஷ்டப்படவும் செய்வீங்க. அது ரியல் லைஃப்ல நடக்குங்க. ஒரு ஆண் உங்களை விரும்பும் போது அந்த ஒரு ஆண் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் நிச்சயம் அந்த ஆணுடைய காதல் உண்மையானதானது. ஆனால் உங்களை விரும்பும் போது வேறு ஒரு பெண்ணை தேடினால் நிச்சயம் எப்போதும் மாற்ற முடியாத கேவலமான ஒரு நபராக தான் இருப்பார்கள். அதாவது ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க உங்களை உண்மையா இருக்காங்க, உங்களுக்காக இருக்காங்கன்ற போது அவங்க உங்களை மட்டும்தான் விரும்புவாங்க. நீங்க மட்டும் போதுன்ற அந்த எண்ணத்துல மட்டுமே லைஃப்ல வாழ்வாங்க. அதுவே அவங்களுக்கு போதுன்ற ஆசை எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும். சப்போஸ் அந்த ஒரு ஆணுக்கு நீங்க மட்டும் போதாது, நீங்க மட்டும் இருந்தா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காதுன்னு நினைக்கக்கூடிய ஆண் எப்போதுமே உங்களை விரும்பும் போது பேக்கப்பாக இருக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்க முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எப்போதுமே அவங்க வேற ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆண்களை நீங்கள் திருத்திட்டீங்க ஒரு கட்டத்தில் அப்படின்ற போதும் மறுபடியும் அவங்க அதே தப்பு தான் பண்ணுவாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. நிச்சயமா நீங்க உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்றது தெளிவா பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மாறி 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 தாண்டக்கூடிய தப்பேன்னு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து 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 நீங்களே அவங்கள கெடுக்குறீங்க. நீங்க வேண்டாம் இதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போனீங்கன்னா மறுபடியும் அவங்க அதே விஷயத்த வேற ஒருத்தவங்க பண்ணதான் போறாங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து பண்றதை நீங்க தவிர்த்துக்க முடியும்ன்றத நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான்றது எனக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப எளிமையாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்ல இருக்கு. ஏன்னா லவ் ரிலேஷன்ஷிப்ன்றது இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்னால வேதனைப்பட்டு கஷ்டப்படக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்க லைஃப்ல இதெல்லாம் இருக்கான்றத பாருங்க. நீங்க வாழ்ற லைஃப் எப்படி இருக்குன்றத இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா, பை பாய்.